சூர்யா நான் போட்டோ முன்னாடி பேசினதே நினைச்சிட்டு இருக்கியாக்கா? அண்ணா அவர் ஃபீலிங்ஸ்ல சொன்னாரு. நீ நியாயம் ஏதோ அதை செய். அக்கா எனக்கு ஒரு சந்தேகம். நீ ஏன் இந்த ரேகாவோட களவாணித்தனத்தெல்லாம் சூர்யா அண்ணா கிட்ட படம் பிடிச்சு காட்டல? பிரச்சனை எப்பயோ முடிஞ்சிருக்கோம்ல. சூர்யா வருத்தப்படுவாரு, அதனாலதான் ரேகாவை காட்டி கொடுக்கல. அட போக்கா, நீ ஒரு ஏமாந்த ஆளு. சரிக்கா, ரைட். நான் ஊர் வீட்டுக்கே வரேன். நீ இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்க? பூஜையில இருந்து தப்பிக்க போறியா இல்ல மாட்டிக்க போறியா? மாட்டிக்க போறியா? என்னக்கா இது லூசுத்தனமான முடிவு? நீ அந்த பூஜை நெருப்புல விழுந்து சாம்பல் ஆக போறியா? அப்போ அபி அக்கா, தப்புக்கா. நீ பண்ண போறது தப்பு. அபி சாக போறான்னு தெரிஞ்சு விட்டுட்டு போறியே, இது நியாயமாக்கா? சூரியன் விரும்புறது மட்டும்தான் நீ செய்வியா? அபி விருப்பத்துக்காக நீ இங்க இருக்க மாட்டியா? அக்கா, உன் குழந்தைய நீ தான் காப்பாத்தணும். சரிக்கா, நீ பூஜை நெருப்புல விழுந்து சாம்பலாகு. நான் சூர்யா அண்ணன் கிட்ட ரேகாவை வெளிச்சம் போட்டு காட்டிடுறேன். விடுக்கா. நீ ஏன்க்கா என்ன கும்பிடுற? சாமிய கும்பிடு. என்னையே சின்ன வயசுலயே சாகடிச்ச, இப்போ அபி யாருமே இல்லாத அனாதையா இருக்கான்னு கேள்வி கேளு. உன்னை திருத்தவே முடியாதுக்கா. நீயும் என் அம்மா மாதிரி புருஷ வார்த்தை தான் முக்கியம்னு தன்னை கஷ்டப்படுத்திக்கிற பொம்பளை. உன் இஷ்டம் போல செய். உன் ஆத்மாவை சாந்தப்படுத்திக்க. பாவம் அபி, நீ போனதும் என்னென்ன வேதனையை அனுபவிக்க போறாளோ. அம்மா, எங்க இருக்க? என் கண்ணை கட்டாதம்மா. அம்மா ப்ளீஸ் கண்ணை கட்டாத. அம்மா, அம்மா எங்கம்மா இருக்க? அம்மா எங்கம்மா இருக்க? எங்கம்மா இழுத்துட்டு போற? அம்மா மெதுவா மெதுவாமா, வலிக்குதுமா. நீ முன்னாடி வரமாட்டல, இல்லனா நீ எனக்கு தலைவாரி விட வேண்டாம். அம்மா, என் கண்கட்டை அவுத்து விடு. நீ எதுவும் எனக்கு பண்ண வேணாம். நீ உன் முகத்தை கட்டாம நீ எனக்கு பண்ற எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. என் கண்கட்டை அவுத்து விடு. அவுத்து விடுமா.